அகோதை எப்படி என்றால் ஜனமேஜய மகாராஜன் சொல்லியபடிக்கு இந்த கடல் சூழ்ந்த உலகில் யுகம் 4. ஆமா, கிரேதா திரேதா துவாபர கலியுகம் என்று சொல்லக்கூடிய யுக பிரபஞ்சத்திலே துவாபர யுகமும் ஒரு யுகமாகும். ஆமா, அப்படி துவாபர யுகத்திலே நடந்தது என்ன? ரீகேதூர் சாம அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை மும்மூர்த்தி தேவர்கள் பிரம்மதேவனிடத்திலே ஒப்புவைத்து ரீகேதூர் சாமம் என்று சொல்லக்கூடிய 3 வேதங்களை பாராயணம் செய்யும்படியாகவும் அதர்மன வேதத்தை பாராயணம் செய்யாது என்று சொல்ல இதை கேளாத பிரம்மதேவன் என்ன செய்திருக்கிறான்? அதர்மன வேதத்தை பாராயணம் செய்தபடியா நாசி என்று சொல்லக்கூடிய மூக்கு வழியாக சோமுகாசூரன் பிறந்து 4 வேதங்களை களவாடி திருப்பார்கடலிலே ஒளிந்தானாம். ஆமா, அப்படி 4 வேதங்களை பறிகொடுத்த பிரம்மதேவன் எம்பெருமானாகிய ஸ்ரீமந்த நாராயணனிடத்தில் முறையீடு நேரம் 4 வேதங்களை மீட்பதற்காக எம்பெருமானாகிய ஸ்ரீமந்த நாராயணன் மச்சம் என்று சொல்லக்கூடிய சேல் கண்ட மீன் அவதாரம் எடுத்து திருப்பார்கடலில் உதித்து சோமகாசூரனை வதைத்து 4 வேதங்களை மீட்டு வந்தாராம். அப்படி 4 வேதங்களை மீட்டு வந்து பார்க்கிறேன் யாரோ 4 வேதங்களும் கடல் நீரிலே நடந்தபடியால் 4 வேதங்களும் சிக்கருந்து விட்டதா. ஆமா, அப்படி 4 வேதத்தை தீட்டி 5ஆம் வேதம் எழுத வேண்டும் என்று தேவர்கள் ஆலோசனை செய்கிறேன் யாரோ தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி வியாச பெருமானிடத்திலே சொன்னாராம். ஆனால் வியாச பெருமானே 4 வேதங்களை திரித்து 5ஆம் வேதம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று கேட்க அப்பொழுது வியாச பகவான் சொன்னாராம் 4 வேதங்களை திரித்து 5ஆம் வேதம் எழுத வேண்டும் என்றால் நான் சொல்லுவதை எழுதுவதற்கு ஒரு ஆள் தேவை என்று சொல்ல அப்பொழுது விநாயக பெருமானிடத்திலே முறையிட நேரம் விநாயக பெருமான் சொன்னாராம். ஆனால் மும்மூர்த்தி அவர்களே 4 வேதங்களை வியாசர் சொல்ல இந்த விநாயக பெருமான் எழுத வேண்டும் என்றால் என்னுடைய எழுத்தானின் நிற்காமல் படிக்க அவர் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒருவருக்கொருவர் போட்டியிட்டபடி விநாயக பெருமானுடைய வலது கொம்பை முறித்து மகுமேறுகிரி என்று சொல்லக்கூடிய இமயமலை சாரலிலே எழுதியது 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமகா பாரதம். ஆமா, ஸ்ரீமகா பாரதத்திலே ஆரண்ய பருவம் அர்ஜுனன் தபநிலை. இந்த அர்ஜுனன் தபநிலை என்ற நாடகத்திலே என் குருவாகிய மாக்கனூரை சார்ந்த M.K. ராமகிருஷ்ணர் ஆசிரியர் உதவினால் நான் ஆடவும் பாடவும் முன்வந்துள்ளேன். ஆமா, அப்படி இருந்த போதிலும் யாராயிலும் குறைகள் இருந்தால் தன்னுடைய வயதிலே ஒரு குழந்தை பிறந்து பேசறியா வயதிலே ஒரு தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னிக்கிறோமோ அவ்வாறு மன்னிக்க வேண்டும் மகா பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இருந்த போதிலும் இந்த தெய்வீகம் போன்ற திருச்சபை முன்பாக நான் வருகிறேன். நான் யாரு என்னுடைய பெயர் என்ன ஒவ்வொன்றாக விளக்கமாக சொல்றேன். கவனமாக கேட்க
என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சத்திலே தோன்றிய பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்தவன், இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன். என்னுடைய பெயரோ ஆனழக அர்ஜுன மகாராஜா. அர்ஜுனா உண்மைதான். அப்படியே ஒரு பட்டு தடிக்க கட்டிக்கலாம். அர்ஜுன் இவனை பார்த்து பட்டு தடி கட்டிக்கிறேன். ஊரா இறந்துன்ற பையன் அர்ஜுன் சொன்னா நான் ஏத்துக்க. அப்படி ஒண்ணு நீ மட்டும் ஒழுங்கா அர்ஜுன் சொல்ல வச்சுக்க. உண்ணி வெட்ட மாட்டான். யார் யாரு காசு போட்டாங்க பாரு, அவனை போற உறுதி வெட்டி வச்சு நேரத்தில் ஒரு பட்டையை போட்டுக்கிறேன், கழுத்துல ஒரு பட்டையை மாட்டிக்கிறேன், பின்னாடி ஒரு பட்டி தடுக்க மாட்டிக்கிறேன். நீ அர்ஜுன் சொல்ற அப்படி ஒரே வெட்டி வெட்டி போடுவா. நான் அர்ஜுனை பாக்கல கோயில்ல. காசு கொடுங்க அப்புறம் வெட்டணும். கழுத்துல உருட்டே வெட்ட வெட்டின போறேன். ஆனழகனாக இருக்கக்கூடிய அர்ஜுன மகாராஜன். ஆமா. ஆனழகம் முள்ளு முறுக்கு மீச, ஆமா. முதுகிலே மச்சராக, கரத்திலே காண்டிவிப் என்று சொல்லக்கூடிய வில்லை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுன மகாராஜன். ஆமா. இந்த சன்னியாசி தவ கோலத்துல வந்த உடனே உனக்கு நம்பிக்கை வரல. இப்படி சாமியார் மாதிரி வேணுங்கிறீ, அதனால தான் கோவம் வந்துருச்சு. உனக்கு நம்பிக்கை இல்ல. விழுத வெட்டணும் என்ன அதானே? அவன் வீடியோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம். அதான் தெரியுது. அவனை முதல்ல வெட்டி போடணும் அவனுக்கு. எல்லாம் உலகத்துக்கு காட்டுறோம் அவன் தான்டா. ஆமா ஆமா ஆமாப்பா. சரி, கல்வி உனக்கு கத்துக் கொடுக்கறது யாரு? குரு. அந்த குருவை வெட்டி போடணும். குருவை வெட்டி விட்டா தான் நாம முன்னேற முடியும். ஏன்னா குரு தானே வச்சியா, அவன் கீழே வரைக்கும் நாம குருவை வெட்ட கட்டிக்கு தான் மேச முறுக்கா முறுக்கு மேசைன்னு தெரியல. நான் முறுக்கு மேச முறுக்குன்னா இப்பேற்பட்ட தவக்கோலத்தில் இருந்த உன்னால் நம்பிக்கை வரல. ஆமா. அர்ஜுனன் என்று சொன்ன உடனே நம்பிக்கை வரல. நம்பிக்கை வரல. இந்த ஆனழகனாக இருக்கக்கூடிய அர்ஜுன மகாராஜன் இந்த தவக்கோலம் எதற்கு? பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி மந்தாருக்கு பிறந்தவர்கள் நாங்கள் பாண்டவர் ஐவராஜாக்கள். ஆமா. திருதராஷ்டிர மன்னனுக்கும் காந்தாரிக்கு பிறந்தவர்கள் என் பெரியப்பா பிள்ளையாகிய கௌரவர் என்று சொல்லக்கூடிய துரியோதனாதிகளை சரியாக 100 பேர். ஆமா. அப்படி பாண்டவரும் கௌரவரும் நாங்கள் சீரும் சிறப்புடன் குழந்தை பருவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரம் பொறாமை கொண்டான் என் பெரியப்பா பிள்ளையாகிய துரியோதரன். சரி, எதற்காக? இந்த அவனிபவனி என்று சொல்லக்கூடிய 56 நாட்டையும் ஒருவனே ஆள வேண்டும் என்று அவனுக்கு ஒரு நட்பாசை. அந்த அப்படி அவனிபவனி 56 நாட்டையும் ஒருவனே ஆள வேண்டும் என்றால் பண்புள்ள பிரகாரம் பாதி நாடு கொடுக்காமல் வாழ வேண்டும். பாதி நாடு கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்றால் பங்காளி என்பது இருக்கக்கூடாது. பங்காளி இல்லை, நம்ம குண்டோடு கருவ இருக்கணும். அப்படி என்று வஞ்சகம் கொண்ட துரியோதரன் செய்த வஞ்சகம் என்ற பாண்டவர்களை கொல்ல செய்த வஞ்சகம் என்றால் 1000 தலைப்படுத்த ஆதிசேஷனாலும் சொல்ல முடியாது. கடைசியாக பாவியான துரியோதனன் என்ன செய்தான்? இந்திர பிரசங்கத்திலே பாண்டவர்கள் ஐவராஜாக்களின் இன்பமுடன் வாழ்ந்து வரும் நேரத்திலே தன் மகனாகிய நக்கன குமாரனுக்கு பூநூல் கல்யாணம் என்று பொய்யோலையை எழுதி என் சிறிய தந்தையாகிய விசுர பெருமானிடத்திலே கொடுத்தனுப்பினான். ஆமா. பொய்யோலையும் மெய்யோலை என்று நினைத்த பாண்டவர்கள் நாங்கள் என்ன செய்தோம்? தேவியான பாஞ்சாலி அழைத்துக் கொண்டு ஐவராஜாக்களும் அஸ்தினாபுரம் போனோம். அஸ்தினாபுரம் போய் பார்க்கிற நேரம் பாவியான துரியன் என்ன செய்தான்? அத்தானாகிய ஜகனியை விடுத்து சூதினால் பகடையாடி நாடு நகர நவனிய செங்கோல் ஆணைச்சேனை பந்து பண்டார உப்புச்சட்டி வரவோடு அனைத்தும் பறித்தான். பறித்த துரியோதனன் ஒரு கட்டளையிட்டான். சூதாட்டத்தால் தோற்ற நாட்டை மீண்டும் பாண்டவர்கள் பெற வேண்டும் என்றார் 6 அணிய வனவாசம் 12 ஓராவது 5வது வாசம் நாட்டிலே மறைந்து வாழணும். யாரு கண்ணுக்கு இவன் தான் தெரிவிக்கிறார். மீண்டும் 12. இப்படி 13 வருடம் கழிந்து வந்தால் பங்குள்ள பிரகாரம் பாதி நாடு தருவதாக துரியனுடைய கட்டளை. துரியனுடைய கட்டளையை சிறமேற்கொண்ட பாண்டவர்கள் நாங்கள் என்ன செய்தோம்? தேவியான பாஞ்சாலை அழைத்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டாக ஒவ்வொரு வனத்திலே நாங்கள் வனவாசம் காலங்களித்து வந்தோம். ஏதாவது ஒரு கதைப்பா, இங்க ஒரு கதை அடுத்து அங்க ஒரு கதை அடுப்பு அங்க ஒரு ஏதோ ஒரு கதை நடக்கணும். பொழுது வெட்டணும்.
அப்படி பாண்டவர் ஐவராஜாக்கள் தேவியான பாஞ்சாலியோடு ஒவ்வொரு ஆண்டாக ஒவ்வொரு வனத்திலே நாங்கள் காலம் கழித்து வருகிற நேரம் 9வது ரோமரிஷி வனம் முடித்து 10வது பாலைவனம் போனோம். பாலைவனத்திலே சென்று பார்க்கிற போது எங்கு பார்த்தாலும் மணல் பாங்கான இடம். சரி, அந்த பாலைவனத்திலே ஓராண்டு காலம் கழிக்க வேண்டும் என்றால் எந்த காய்கனிகளை புசிப்பது எந்த நீரை குடிப்பது என்று அறியாத பாண்டவர் நாங்கள் என்ன செய்தோம்? எங்களுடைய மூதாதிகளை நினைக்கிற நேரம் 10வது பாலைவனத்திலே என் தாத்தாவாகிய வியாச பெருமான் எங்களுக்கு காட்சி கொடுத்தார். சரி, காட்சி கொடுத்த தாத்தா என்ன சொன்னாரு? என்ன? ஆனால் பேரப்பள்ளியாகிய பாண்டவர்களே, சூதாட்டத்தால் நாட்டை தோற்றுவிட்டு எப்பொழுது நீங்கள் கானகத்திற்கு வந்தீர்களோ அந்நாள் முதல் இந்நாள் வரைக்கும் பாவியான துரியோதரன் நில சூரங்கத்தில் ஆயுதம் தயார் செய்கிறார் என்று எங்கள் தாத்தா சொன்னார். சரி, இதை கேட்ட என் அண்ணனாகிய தர்ம என்ன சொன்னாரு? தாத்தா, சூதாட்டத்தால் நாட்டை இழந்த பாண்டவர்கள் தேவியான பாஞ்சாலியோட ஆரணிமான கானகத்தில் வனவாசம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்க பாவியான துரியோதரன் எதற்காக நிலசூரங்கத்தில் ஆயுதம் தயார் செய்கிறார் என்று என் அண்ணனாகிய தர்மராஜன் கேட்கிற நேரம் என் தாத்தாவாகிய வியாச பெருமான் சொன்னார், அடியே தர்மா, சூதாட்டத்தால் தோற்ற நாட்டை மீண்டும் பாண்டவர்கள் பெற வேண்டும் என்றால் சண்டை செய்து பெற்றுக் கொள்ளட்டும் என்று உங்களை கொல்வதற்காகவே பாவியான துரியோதரன் நிலசூரங்கத்தில் ஆயுதம் தயார் செய்கிறார் என்று என் தாத்தா சொன்னார். அப்படி சொன்ன உடனே அதற்கு நாங்கள் என்ன செய்வது தாத்தா என்று என் அண்ணனாகிய தர்மன் கேட்கிற நேரம், அடியே பாண்டவர்களே, சூதாட்டத்தால் தோற்ற நாட்டை மீண்டும் பாண்டவர்கள் பெற்று நாட்டை ஆள வேண்டும் என்றால் ஐவரிலே ஒருவன் ஆண்டியாக போக வேண்டும். ஆண்டியாக சென்று கைலாயம் சென்று முக்கன் படைத்த சதாசிவனை கோரி அரிதாகிய தவமிருந்து அவருடைய வலது கரத்தில் உள்ள 5 முகம் கொண்ட பாஸ்பத ஆஸ்திரத்தையும் விலாங்கனை என்று சொல்லக்கூடிய வில்லையும் பெற்று வந்தால் நீங்கள் மீண்டும் நாட்டை ஆளலாம். ஆமா, இல்லை என்றால் உங்களது காடு காடுதான், துரியனது நாடு நாடுதான் என்று என் தாத்தாவாகிய வியாச பெருமான் சொல்லிவிட்டார். சரி, அப்பொழுது என் அண்ணனாகிய தர்மராஜன் என்ன சொன்னார்? ஆனால் தாத்தா, சூதாடியது நானே, நாட்டை பறிகொடுத்தது நானே, நாட்டிலே இருக்கக்கூடிய என் தம்பிமார்களை இந்த வனத்திலே வனவாசம் வைக்க இருந்த அனைத்துக்கும் காரணம் நானே. ஏப்பா, அவருக்கு வீட்டுக்கு போட்டு நேரம் போன் வந்துருச்சு. 1000 ஆள் ஆட்டம் பார்க்குறாங்க. நீ தான் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் நான் சேர்க்குறேங்க. இல்லைங்க, வீட்டுக்கு போன் வந்துருச்சுங்க. என்னங்க பண்ணுறீங்க? அப்போ வந்தாலே வேணான்னு தடுக்கிறது. போய் நாலு கும்பிட்டு அனுப்பிவிட்ற போட்டேன். 1000 ஆள் அமைதியாக தானே பார்க்குது. டேய், ஒரு மூட்டை நெல், இந்த ஒரு மூட்டை நெல்லில் ஒரு மானம் கருக்காயே நம்ம கலந்துருவோங்க. சரி, ஒரு மானம் தானே. ஒரு மூட்டைக்கு எத்தனை ரூபா வரலாம்? ஒரு மூட்டைக்கு 20 வரலாம். 20 வல்ல நெல் ஒரு மானம் கருக்காயை கறந்துருவோங்க. அந்த வியாபாரி வந்து பார்க்குவான், ஒரு புடி நெல் வாரி தூத்துவான். அதுலேருந்து 4 கருக்காய் எகிரி போயிடும். எல்லாமே கருக்காயுமா? ஏன்னா ஒரு புடிக்கு 4 கருக்காய்க்குது. எல்லாமே கருக்காய். ஒரு மானம் நெல்லை சேர்த்துக்குங்க. அந்த ஒரு மூட்டை நெல் இது ஒரு கருக்காய்டா. ஆஹா, இது கருக்காய். ஆவாது, இது எதுக்கும் அதுவாது. சரி சரி, கருக்காய் இருக்குதுடா. எல்லா ஊர்லேயும் சுத்தமாக நெல், எல்லா ஊருக்கும் ஒரு 2 ஊருக்கு 4 3 கேட்டேன்ப்பா. அவங்க தான் நல்ல பேர். ஆமாம் ஆமாம். பப்பனும் பையன் எங்கேயாந்து வந்து ஆடினா நாசமாக போவேன். அவன் வாயில் புழு விடுவேன். ஏன்னா வாயில் பேசந்தான் நான் கெட்ட பேசுன்றீங்க. 4 நாள் சாப்பிட கொடுத்தா தானே நீ சட்டு போய் பேசவே மாட்டேன். நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், தப்பு தப்பா பேசுவோம். நான் பேசுறது கெட்ட வார்த்தை இப்படி சூதாடியது நானே, நாட்டை தோட்டது நானே, நாட்டிலே இருக்கக்கூடிய என் தம்பிமார்களை இந்த வனத்திலே வாழ வைக்க அனைத்துக்கும் நான் தான் தாத்தா காரணம். அதனால நானே கைலாயம் சென்று அரிதாகி தவம் இருந்த சிவபெருமானை கோரி நானே வரம் பெற்று வருகிறேன் என்று என் அண்ணனாகிய தர்மராஜன் சொல்கிற நேரம் என் தாத்தாவாகிய வியாச பெருமான் சொன்னான், ஏ தர்மா, நீனோ கைலாயம் சென்று அரிதாகிய தவம் இருந்து வரமும் பெறலாம். வரத்தை பெற்று வருகிற வழியிலே யாராயிலும் உன்னிடம் தானம் என்று கேட்டால் கரத்தில் உள்ளது இதுதான் என்று தர்ம குடும்பம் கேட்டா குத்துருவாரு அவரு. அதனால் அந்த வரம் வீண் போய்விடப்பா, உன்னால் ஆகாது என்று சொல்ல, இரண்டாவதாக என் அண்ணனாகிய மதம் கொண்ட பீமன் நான் சென்று வருகிறேன் தாத்தா என்று சொல்கிறேன். யாரும் என் தாத்தா என்ன சொன்னாரு? அடே பீமா, நீனோ பொல்லாத கோபக்காரம்பா, உண்பதற்கு யுத்தம் செய்வதற்கு தான் நீ தகுதி. ஏன்னா சாப்பாடு சண்டைக்கும் சாப்பாட்டுக்கு தான்டா நீ நாளு. தவன்றது தவத்தோட மகிமனுக்கு தெரியாது, அதனால நீனும் ஆகாது என்று சொல்ல, மூன்றாவதாக என் தம்பிகளாகிய நகல சகாதேவர் நாங்கள் சென்று வருகிறோம் தாத்தா என்று சொல்ல, இருவரும் சிறு பிள்ளைகள் வயது போதாது என்று சொல்லிவிட்டார். ஆமா, நான்காவதாக நான் என்ன செய்தேன்? என்ன? ஆனால் தாத்தா,
பாவி ஆகிய கௌரவர்களை மடிக்க வேண்டும் என்றால், எங்களுடைய பழி தீர்க்க வேண்டும் என்றால், நானே கைலாயம் சென்று முக்கன் படைத்த சதாசிவனை கோரி அரிதாகிய தவமிருந்து அவருடைய வலது கரத்தில் உள்ள 5 முகம் கொண்ட பாஸ்வத அக்ஷரத்தையும் விலாங்கனை என்ற வில்லையும் பெற்று வருகிறேன் தாத்தா என்று நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். நீ கேட்ட? ஆமாப்பா. எங்க போய் நீங்க வந்தாரா? அடடா ஒரு என்ன சட்டில ஈரமாக்குது? ஏய் சாமி தொடக்கூடாது, நல்லா தொடணும். குளிச்சுட்டு வந்துக்கிறாரா? நீ கோக்கர் காசு போல கீழே விழுது. நீ நெஞ்சில கோக்கறியோ இல்ல எங்க கோக்கறியோ தெரியல எனக்கு. தெரியல நீ கோரு கோரு. நீ கோத்துறியா? கண்டிப்பா நீ கோத்துருவ. நீ காசே நீ கோத்துருவ. வேற காசுனா மின்னல் டாலர் வெட்டணும். வெட்டினாக்கா நம்ம ஊர்ல முன்னேற முடியாது. அதை உள்ளூர் அப்படி நானே அரிதாகிய தவம் இருந்து வரம் பெற்று வருகிறேன் தாத்தா என்று என் தாத்தாவிடத்திலே 4வதாக நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். சரி. அப்படி சொல்லிய உடனே என் அண்ணனாகிய தர்மன் பீமன் நகுல சகாதேவன் என் தேவியான பாஞ்சாலி அனைவரும் கை கொட்டி கலீர் என்று நகைத்தார். எதற்காக? என் அண்ணனாகிய தர்மன் சொல்கிறார், ஆனால் தாத்தா அர்ஜுனன் எப்பேற்பட்டவன், பெண் இன்பத்திலே சிறந்தவன், உரலுக்கோ சேலை கட்டினாலும் ஆணோ பெண்ணோ என்று ஆராயக்கூடியவன், ஆத்து மணலை எண்ணினாலும் அர்ஜுனுடைய கூத்தியாமார்களை எண்ண முடியாது. அப்பேற்பட்ட அர்ஜுனன் அரிதாகிய தவம் இருப்பதாவது வரம் பெறுவதாவது நாங்கள் நாட்டை ஆள்வதாவது இது ஆகாத காரியம், விட்டுவிடு தாத்தா. சொல்றது அனைத்து உண்மை. நான் பெண்ணார்ல முந்தானத்து கூட பார்த்தோம். நீ சந்தில என்ன பார்த்து ஆடுவாங்க போக சொன்னா நீ எங்க போன? ஆடுவாங்க நீ போன பார்த்து சரிங்க. இப்படி என் அண்ணனாகிய தர்மராஜன் என்னை ஏளிதமாக பேசிவிட்டார். சரி. என் அண்ணன் மீது கோபித்துக் கொண்டு அரகரா சிவசிவா என்று முக்கன் படைத்த சதாசிவனை கோரி அரிதாகிய தவம் செய்ய போய் கொண்டிருக்கிறான் இந்த தவக்கோலத்துல. நீ வந்து அர்ஜுனா? சாமி என்ன மனுஷன் சாமி, நான் தெரியாத கட்டி குத்தி குத்தி எடுத்துலான்னு பார்த்தேன். நீ என்ன எதனாலும் செய்யலாம் சாமி. அர்ஜுனனுக்கு தெரியல நீ இந்த வேகத்துல வந்துக்கிறீ, இப்படிலாம் வந்துக்கிறீ, எப்படி எப்படி போகணும் காணகத்துக்கு. இப்படி அரிதாகிய தவத்திற்கு போய்கொண்டு இருந்தாலும் நான் எப்படி நான் தவத்தை கைலாயம் போக வேண்டும் என்றால் நான் எவ்வளியாக போனா? ஓ மரகரா அரிதாகிய தவத்திற்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். நான் எவ்வாறு போய்கொண்டிருக்கிறேன்? அரகரா சிவசிவா என்று ஆணாசை பெண்ணாசை மண்ணாசை மனையாசை என்று சொல்லக்கூடிய 5 ஆசையும் மறந்து பஞ்சாசரத்தை கையில் பிடித்து பெருவிரல் பார்த்த கண் பின் திரும்பி பார்க்காமல் போய்கொண்டிருக்கிறேன். ஏங்க நீ வந்து பார்த்துலாம் போக கூடாதா? ஒரே நோக்கம். ஏன்னா மிருத்துகள் யாரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்க. ஆமாப்பா. நல்லவங்க வருவாங்க, கெட்டவங்க வருவாங்க. ஆமாடா. நேர பைபேஸ் கூட்டு போய் நம்ம நாட்டு ஓட்டு விட்டுருவாங்க. அதானே. அதனால கீழே பார்த்து போறது. அப்படி இருந்தாலும் ஒன்றி ஒருவனாக நான் அரிதாகிய தவத்திற்கு போய் கொண்டிருக்கிற வழி கானக வழி. ஆமா.
ஒண்டி ஒருவனா வழி துணைக்கு யாரும் கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் தம்போக பேசின்னு போனோம்னு வச்சுக்க, பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? என்னடா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? ஏன்னா தொம்புனா தொம்புனா வந்துட்டா ஏன்னா தம்போக்கா பேசின்னு போனவங்களும் அப்படிதான் பேசுவாங்க எல்லாருமே. ஆமா, ஏன்னா பைத்தியக்காரன் தம்போக்கு பேசுறான்ட்டு. அப்படி நான் காணகத்திலே வழியாக அரகரா சிவசிவா என்று ஒண்டி ஒருவனாக பொய்க்கிற வந்து இருக்கிற நேரம், ஆமா, என் கையில் உள்ள காண்டிபத்தினுடைய பெருமையை நான் பேசிக்கொண்டு போனேன். ஓ மரகரா அந்த இந்திரே மின்னுனல்ல யமதர்மே ராஜே ஆனால் சுவாமி இந்த காடகத்தில் தன்னந்தனியாக வில்லுடைய மகிமையை சொல்லிக்கொண்டு கண்கள் சிவக்க கடும் கோபத்தோடு சென்று கொண்டிருக்கிறாயே, சுவாமி, நானோ திங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரகுல வம்சத்திலே தோன்றிய பாண்டுராஜனுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்தவன், இருவருக்கு இளையவன், இருவருக்கு மூத்தவன். அந்த கிருஷ்ண பகவானுடைய மைத்துணை என்னுடைய பேரு அர்ஜுனனாகும். இப்படி கண்கள் சிவக்க கடும் கோபத்துடனே அரகரா சிவசிவா என்று போய்கொண்டிருக்கிற நேரம் நான் கைலாயத்தை தேடி வரம் பெறுவதற்காக போறேன். சுவாமி, அர்ஜுனன் சொல்லியிருக்கிற அது திங்கள் என்று சொல்லப்பட்டு சந்திரகுல பரம்பரை உண்மைதான். அதாவது கோடு தாண்டாது குருகுல வம்சம். இருந்தாலும் இந்த கண்கள் சிவக்க கடும் கோபத்தோட அரகரா சிவசிவன் சென்று கொண்டு போகிறாயே, யார் மேல் கோபித்து எங்க சொல்ல போய்? நீ யார் மீது கோபித்துக் கொண்டு கைலாயம் போகிறான்? ஆனால் சுவாமி, நான் கோபித்துக் கொண்டு கைலாயம் போகக்கூடிய நேரம் என் அண்ணனாகிய தர்மன் என்னை பெண் இன்பத்திலே சிறந்தவன் என்று என்னை கேவலமா ஏளிதமா பேசிட்டாரு. என் அண்ணனாகிய தர்மன் மீது கோபித்துக் கொண்டுதான் நான் அரகரா சிவசிவா என்று கைலாயம் போறேன். சாமி, ஐயா, பெரியவர்கள் மனிதன் வந்தால் பெருங்கடலும் நீர் என்று சொல்வார்கள். அண்ணன் மேல கோபித்து செல்கிறாயே, அந்த சிவபெருமானை காண முடியுமா? அந்த சிவபெருமான் தான் உனக்கு வரம் கொடுப்பாரு, உன்னால முடியாது. காரணம் என்ன? அண்ணனிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று அங்கிருந்து சென்றால் சிவபெருமானை காணலாம், பரம பெறலாம். அப்படின்னா நீங்க உங்க அண்ணனை சென்று தர்மபுத்திரன் பாதத்தை பணிந்து அவருக்கு ஆசீர்வாதம் பெற்று செல்லணும். ஆகட்டும் ஆகட்டும் சுவாமி, தங்களுடைய வார்த்தைப்படியே மீண்டும் என் அண்ணனாகிய தர்மனிடத்திலே சென்று அவருடைய ஆசீர்வாதத்துடனே நான் கைலாயம் போறேன். இப்படி கைலாயத்திற்கு போகும் வழியை தான் சொல்லியிருக்கிறீரே, நீங்கள் முன்பின் கைலாயம் சென்று இருந்ததே உண்டானா? நானும் முன்பின் கைலாயம் சென்றதும் கிடையாது, கைலநாதனை பார்த்ததும் கிடையாது, இந்த தவம் செய்யக்கூடிய வழிமுறையும் எனக்கு தெரியாது. அப்படி இருந்தால் நீங்களோ ஆதிநாளையிலே கைலாயம் சென்றதாக சொல்லிறீரே, அப்படி கைலாயம் சென்று நான் தவம் செய்யக்கூடிய முறைகள் ஏதாகிலும் தனக்கு தெரிந்திருந்தால் எனக்கு ஐயா சொல்லுங்க. அதோ நாங்கள் முன்னே தவம் செய்திருக்கிறோம். அந்த வெள்ளிக்கரை நோக்கி சிவபெருமானை சந்தித்து அந்த வட்டப்பாறை மீது நின்று செப்பு கம்பத்தை நாட்டி செப்பு கம்பத்து மேல இருந்து நான் தவம் பெற்றிருக்கிறேன். அந்த தவம் பெற்றது 30 அடி செப்பு கம்பம் இடத்துல இருக்கிறது, அதுவும் தருகிறேன். இந்த செப்பு கம்பத்தை வைத்து திருவட்டப்பாறை அந்த சிவபெருமானை நோக்கி அந்த ஐவேளங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சிவபெருமானுடைய ஆலயத்தில் நீ நின்று அந்த தரமணிக்கு நிறுத்தினார் தவம் பெறலாம், சுவாமி. ஆதி நாளையிலே நான் செய்த 30 அடி செப்பு கம்பம், உன் தாத்தாவாகிய வியாச பகவான் தவம் செய்தது 30 அடி வெள்ளிக்கம்பம், உன் பாட்டியான தில்லவன காளியால் செய்தது 30 அடி பொன் கம்பம். ஆக 90 அடி கம்பத்தை சுமந்து சென்று நீ கைலாயத்திலே தவம் செய்ததே உண்டானால் முக்கன் படைத்த சதாசிவன் வரம் கொடுப்பதாக சொல்கிறீரே. இன்னும் கைலாயம் இருப்பது எத்தனைக்காத தூரமோ தெரியாது. இந்த 90 அடி கம்பத்தை இந்த வழியாக நான் சுமந்து சென்றதே உண்டானால் கொம்பனோ வம்பனோ வருகிறான் என்று என்னை ஏளிதமாக பேசுவா. இந்த 90 அடி கம்பத்தை நான் கைலாயம் வரைக்கும் சுமந்து போவதற்கு ஒரு வழி சொல்லணும். ஐயா,
இந்த 90 அடி செப்பு கம்பத்தை ஆஹா. இதோ தாளாம்பூவாக ஜெபித்து ஏய். உன் அமராதனையில் அடக்கம் செய்கிறேன். ஆகட்டும். திருநூறு பையில வைத்து ஏய். அங்க சென்று அந்த சிவபெருமானை நோக்கி தவம் செய்யும் போது இந்த தாளாம்பூவில் இருக்கக்கூடிய வெள்ளிக்கம்பத்தை எடுத்து நான் 5 சொல்லப்பட்ட பஞ்சாசனத்தை ஓதினால் ஆஹா. ஓங்கி யாகபாகமா வந்து நிற்கும் 90 அடி செப்பு கம்பா. அந்த செப்பு கம்பத்து மேல நின்று தவம் செய். சுவாமி, தங்கள் வார்த்தைப்படியே 90 அடியாக இருக்கக்கூடிய இந்த செப்பு கம்பத்தை தாளாம்பூவாக ஜெபித்து என்னுடைய அமராதனி பையிலே நான் அடக்கம் செய்து அப்படி அரகரா சிவசிவ என்று கைலாயம் போய்கொண்டிருக்கிற நேரம் கைலாயம் அருகாமையிலே இருக்கக்கூடியது வடகிழக்கு பார்த்தா போல இந்திரநீல வனம். அந்த இந்திரநீல வனத்திலே ஈசானிய மூலையிலே ஒரு திருவட்ட பாறை இருக்கும். அந்த திருவட்ட பாறை மீது தரைமொழிக்கு 5 எழுத்து பஞ்சாசரம் என்று சொல்லக்கூடிய ஓம் நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய 5 எழுத்து பஞ்சாசர மந்திரத்தை ஓதியதை உண்டானா தாளாம்பூவாக இருக்கக்கூடிய 90 அடி கம்பம் யாகபோகமாக நின்று அந்த கம்பத்து மீது நின்று நீ கைலநாதனை கோரி கடுமையான தவம் செய்ததை உண்டானால் முக்கன்படுத்த சதாசிவன் வரம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறேன். உண்மைதான் சுவாமி, என்னை ஆசீர்வாதம் செய்ததை உண்டானா இப்பொழுதே சென்று என் அண்ணனாகிய தர்மரிடத்தில் விடவா ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டு நான் கைலாயம் அப்படியே ஆகட்டும். ஓம் அரகரா. தம்பியாகிய அர்ஜுனன் மல்லிகை முல்லை கோங்கு மந்தார இருவாச்சி என்று சொல்லக்கூடிய பாரிஜாத மலர்களை பறித்து வந்து அநேக கோடி வணக்கண்ணா. அண்ணா ஆனா கேளு கண்ணே அர்ஜுனா, அண்ணா பெண்டுக்கல்ல கூத்திக்கல்ல பேர் போன தாசிக்கல்ல உண்மைதான். ஆற்று மணலே வாரி எண்ணினாலும் அர்ஜுனன் கூட்டி மாறி அளவு எண்ண முடியாது என்று சொல்லி உன்னை ஏசினேன் பேசினேன் கண்ணே. இப்படியாவது சொன்னாலே தம்பி என்னை விட்டு பிரிந்து போக மாட்டான் என்று சொல்லி உன்னை ஏசினேன் கண்ணே. ஒரே கோபத்தோடு என் மீதிலே கோபம் கொண்டு சென்றாய். என்னை போல் பெரியவரை கண்ட உடனே மீண்டும் ஒண்ணு கூட நிக்காதறாங்க. ஆனால் மீண்டுமே வந்து என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறாய் கண்ணே. அற்பானாக கண்ணே அப்படி ஓடி ஓடி வந்து உள்ள அன்போடு என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறாய் கண்ணே. ஆமண்ணா. என் பாதத்தை பணிந்த பிறகு இந்த கடல் சொந்த உலகத்தில் ஆண்டவன் அருளை பெற்று அண்ணனோட ஆசீர்வாதப்பட்டது என்று சுகமாக இருப்பான் என்று அப்படி இருந்தாலும் மீண்டும் வந்து என் பாதத்தை பணிந்து வெற்றியோடு வருவாய் என்று சொல்லியிருக்கிறேன். நீ எங்க போறப்ப? நானும் நம்முடைய தாயாதிகளை ஜெபிப்பதற்காக முக்கன் படித்த சதாசிவனை கோரி அரிதாகி தவம் செய்ய போறேன்னா அர்ஜுனா. அண்ணா, அப்படி நீ போவதே தவம் செய்வதற்கு போகிறாய். உண்மைதான். தவம் செய்ய போகக்கூடியவருக்கு கையில் இருக்கப்பா ஆயுதம் என்ன அண்ணா? நான் ஒண்டி வருவனாக கானகம் வழியாக கைலாயம் போறேன். என்னுடைய வழித்துணைக்காக இந்த காண்டிபத்தனை எடுத்துன்னு போறேன். உண்மைதான். போக முடியாத ஆரண்யமான கானகம் அண்ணா. அந்த கானகத்துல எத்தனையோ பேய் பூதம் நரிகளாம் வரும். என்னை போல மல்லர்களாம் வருவார்கள். அவங்களை எதிர்ப்பதற்காகவே தற்காப்புக்காக எடுத்துட்டு போறேன் என்று சொல்லுகிறாய் கண்ணே. அப்படி போவது ஆரண்யமான கானகம். தவத்துக்கு போகக்கூடிய நேரம் நம்ம தந்தை கூட பரம்பரையிலே போயிருந்தவங்க ஏதாவது யாராவது இழிவாக பேசிட்டே உண்டானால் பால பிரேக செய்ததே உண்டானால் உயிர் போய்விடும். உயிர் போய்விட்டால்
தவம் கொடுக்க மாட்டார் ஈசன். கைலநாதன் வரம் கொடுக்க ஆமா, மாட்டான். அதனால அன்று நாளிலே நம்ம தந்தையாக பாண்ட மன்னனுக்கு ராஜா சுயாக செய்கிற போது யாவரெல்லாம் என்னிடத்திலே சூடாமணி புஸ்தத்தை தந்திருக்கிறார்கள். அந்த சூடாமணி புஸ்தத்தை உன் கையிலே நான் தருகிறேன். அந்த சூடாமணி புஸ்தத்தை எடுத்துக்கொண்டு கவந்தா பாவனியாக அந்த புக்கை வாசித்து போனதே உண்டானா எந்த ஒரு இடத்துல வராது வழிகாட்டும் இல்லையா? அதையும் மீறி ஆண்கள் உன் மீதிலே கோபம் கொண்டு சண்டைக்கு வந்ததே உண்டானா அண்ணா தம்பி அப்பா என்று ஒரு தடவைக்கு 3 தடவை சொல்லி மாறி பெண்கள் உன் மீதிலே மோகம் கொண்டு வந்ததே உண்டானா தாயே தங்க அம்மா என்று 3 முறை சொல்லி பாரு 3 முறைக்கு மேல் வந்ததே உண்டானால் கொல்லவரை காரா பசுவா இருந்தாலும் கொண்டாலும் தோஷம் இல்லை என்று சொல்லி சான்றோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதனால இந்த சூடாமணி புஸ்தகத்தை தருகிறேன். இதை பெற்று சென்று கவந்த பாவனையாக வாசித்து செல்வாயப்பா. ஓம் அரகரா. தர்மரிடத்திலே நான் ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டோம். போகக்கூடிய இடம் கைலாயம். ஓம் அரகரா. இப்படி அரகரா சிவஜிவா என்று கைலாயம் நோக்கி நாம் வந்து கொண்டிருக்கிறார். ஆமா, கைலாயம் நோக்கி வந்திருக்க நேரம் கானக வழியாக எத்தனை காதவழி தூரம் வந்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் எனக்கோ ஆயாசமாக உள்ளது. சிறிது நேரம் முன்பதாக பார்க்கிற நேரம் பெருத்த ஆலமரம். அந்த ஆலமர நிழலிலே சிறிது நேரம் இளைப்பாரி செல்லலாம். ஏத்தப்பா ஏத்து. Thank you.